பல்லாவரத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் மணமேடையிலேயே புது மாப்பிள்ளைக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பங்கு சந்தை முதலீடு என்கின்ற பெயரில் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததே இந்த கலவரத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். வில்லிவாக்கத்தை சேர்ந்த மோகனப்பிரியா என்கின்ற மாலதி என்பவருடன் கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தை சேர்ந்த கிளிட்டன் என்பவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மோகனப்பிரியாவிடம் பங்கு சந்தையில் முதலீடு செய், நாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என கிளிட்டன் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய மோகனப்பிரியா தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து முதலில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார். லாபம் கிடைக்காததால் விட்ட பணத்தை மீண்டும் எடுக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் தனது சொகுசு காரை விற்று 12 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இறுதியில் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 40 லட்சம் ரூபாய் என மொத்தம் 80 லட்சம் ரூபாய் வரை கிளிட்டனிடம் கொடுத்து மோகனப்பிரியா ஏமாந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மோகனப்பிரியா கடந்த மே மாதம் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் கிளிட்டன் மோகனப்பிரியாவிடம் மட்டுமின்றி ஏராளமானவர்களிடம் இதேபோல கோடிக்கணக்கில் பணம் பறித்தது தெரிய வந்தது. பணம் கொடுத்தவர்களுக்கு பயந்து தலைமறைவாக இருந்த கிளிட்டனுக்கு நேற்று முன்தினம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நடந்துள்ளது. இதனை தெரிந்து கொண்ட பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மணமேடையில் இருந்த கிளிட்டனை சட்டையை பிடித்து கீழே இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கினர். இதில் அவர் ஆடைகள் கிழிந்து வாயில் ரத்தம் சொட்ட சொட்ட காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தன்னை தாக்கியவர்கள் மீது கிளிட்டன் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திலும் அவரிடம் ஏமாந்தவர்கள் பல்லாவரம் காவல் நிலையத்திலும் மோசடி புகார் அளித்துள்ளனர். விசாரணைகள் பங்கு சந்தை மோசடி மட்டுமின்றி கிளிட்டன் அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனத்தில் ஊழியர் பணிக்கான போலி நியமன ஆணைகளை அளித்து லட்சக்கணக்கில் மோசடி செய்ததும், திருமணத்திற்கு பின்பு தனது புது மனைவியுடன் வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்தது. மணமேடையிலேயே நடந்த இந்த கலவரம் பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.